நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு 4-5 இமேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் இந்த பேக்ரவுண்டை நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். எப்படி எளிமையாக நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த பிஎன்ஜி ஃபைலை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணான்னா ஹை கிளிப்பார்ட் இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா, HICLIPART கிளிப்பார்ட் அப்படிங்கக்கூடிய வெப்சைட் போனீங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு என்ன ஃபைல் தேவைணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு நிறையா பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பிக்சல்ஸ் PEXCLS அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணி கூட என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போது நாம் என்ன பண்ணலாம்னா இந்த பேக்ரவுண்ட் எப்படி ஈஸியாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஃபோட்டோஷாப்பு CCயை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோஷாப் 7.0 நிறைய பேருக்கு பிரச்சனை. ஏன்னா நான் வந்து ஒரு நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாரா, டிஜிட்டல் பெயிண்டிங் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காரு. அவர் டிஜிட்டல் பெயிண்டிங்கை ஃபினிஷிங் பண்ணிவிட்டு சேவ் பண்ணும்போது க்ளோஸ் ஆகிடுச்சு. திரும்ப ஓப்பன் பண்ணும்போது அந்த PHP ஃபைல் என்ன ஆகுது அப்படின்னா பிளாங்காக இருக்குது, எதுவுமே இல்லை சார் அப்படின்னாரு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ ஃபோட்டோஷாப் 7.0ல் ஒரு 500 MBக்கு மேலே இருக்க ஃபைல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது, அது அப்படியே ஜர்க் ஆகும். அது வந்து பழைய வெர்ஷன். சரிங்களா? நீங்கள் CS3 நீங்கள் அதிகமாக மாறவே வேண்டாம், CCக்கு தான் வரணும்னு சொல்லலை, ஒரு CS3 வச்சுக்கிட்டாலே போதும். அதில் என்ன பண்ணணும்னா அழகாக உங்களுக்கு எல்லா ஃபைலும் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபோட்டோஷாப் 7 மாதிரியே இதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? எல்லாமே ஒன்று தான், ஆனால் கொஞ்சம் அதோட அது இருக்கக்கூடிய அந்த டூல்ஸ் கொஞ்சம் மாறும். டூல்ஸு ஷார்ட்கட் எல்லாம் ஒன்று தான், எக்ஸ்ட்ரா டூல்ஸு அதிகமாக இருக்கும். இவ்வளோ தான். நீங்கள் வந்து பொறுமையாக ஒரு தடவை மாறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக CS3 காட்டும் மாறுங்க. சரிங்களா? ஏன்னா இதில் எடிட் பண்ணிவிட்டு நிறைய பேர் ஃபைல் க்ளோஸ் ஆகிட்டு சார் நான் மறுபடியும் எடிட் பண்ணணும் இந்த மாதிரி தான் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? அதுக்கு சொல்யூஷனு அதுதான், நீங்கள் வேறு ஃபோட்டோஷாப் மாறி தான் ஆகணும். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபோட்டோஷாப் CC நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான சைஸ் என்ன சைஸில் நான் கிரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, வித்து பார்த்திங்கன்னா அகலம் 12, உயரம் 18, 12க்கு 18 அப்படிங்கக்கூடிய சைஸில் நான் கிரேட் பண்ணுறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்தது எனக்கு தேவையான சைஸ் வந்துடுச்சு. இப்போ இதை சேவ் பண்ணிடலாம். இதை என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ண போகிறேன். டெஸ்க்டாப்பில் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோ ஃப்ரேம்னு நான் ஃபஸ்ட்டு PHP சேவ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வைக்கணும். இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தரை இருக்குது, பின்னால் ஒரு கோபுரம், அதுக்கு பின்னால் ஒரு ஸ்கை, அப்புறம் பறவைகள்லாம் பறந்து வர மாதிரி ஒரு சீன். இதை எப்படி கிரியேட் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த கீழே இருக்க தரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தரை பார்த்திங்கன்னா இந்த ஒட்டகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒட்டகத்தோட தரையை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இமேஜை தூக்கி வச்சுட்டு நல்லா பார்த்திங்கன்னா பெருசு பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், பெருசு பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இவ்வளோ பெருசு பண்ணிக்கிறேன். இது போக மேலே இருக்க ஒட்டகம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் என்ன பண்ணலாம், மாஸ்க்கை ஒரு டச் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுங்க. ப்ரஷ் டூல் எடுத்துட்டேன். மேலே ஒயிட் கலர் இருக்குது மாஸ்கில், இங்கே அப்போ கருப்பு கலர் இங்கே மாற்றிட்டு அப்படியே பெயிண்ட் பண்ணால் போதும். நம்மளுக்கு என்ன ஆகும்னா அழகாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெயிண்ட் பண்ணி மறைச்சிக்குங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு இந்த தரை மட்டும்தான் வேணும், அதனால் அதை வச்சுக்கிறேன். ஒருவேளை தரை இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா அதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு விஷயம் முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பேக்ரவுண்டில் ஒரு ஸ்கை இருக்குது, அந்த ஸ்கையை நம்ம வச்சிடலாம். இந்த ப்ளூ ஸ்கை தான் வச்சேன், இதையே நான் என்ன பண்ணுறேன், எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஸ்கை பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் கொண்டு வந்துட்டேன். ஆனால் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்புலாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு தேவை ஸ்கை மட்டும்தான். அதனால் என்ன பண்ணுறேன், இமேஜ் நல்லா பெருசு பண்ணிக்கிறேன். இமேஜ் நல்லா பெருசு பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ஸ்கை மட்டும் நம்மளுக்கு வந்துடும். ஓகே, இப்போ இமேஜ் நம்ம வந்து பெருசு பண்ணியாச்சு. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல தெரியுது பார்த்துங்களேன், அந்த இடத்துல கீழே தெரியுதுங்களா, இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஸ்கையை நம்ம இந்த மாஸ்க்கை ஒரு டச் பண்ணுங்கள். இப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் ஏரியாவுக்கு இங்கே பிளாக் கலர் வச்சுட்டு ப்ரஷ் டூல் எடுக்கிறேன். அதே போல் என்ன பண்ணுறேன், லைட்டாக ஒரு பெயிண்ட், அவ்வளோதான். நம்மளுக்கு அந்த விஷயமும் முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவை இந்த கோபுரம். இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண முடியலை, அதனால் நான் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய ஃபைலை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கோபுரத்தை நான் என்ன பண்ணுறேன், உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நான் வந்து வச்சுட்டேன். கோபுரம், ஸ்கை, கீழே இருக்கக்கூடிய அந்த தரை,
இவ்வளோத்தையும் நான் வச்சுருக்கேன். சரிங்களா? வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். அது போக என்ன பண்ண போகிறேன்னா இதில் ஒரு லைட் எஃபெக்ட் வைக்கிறேன். ஸோ இப்போது ஒரு லைட் எஃபெக்ட் நான் என்ன பண்ணுறேன் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லைட் எஃபெக்டை ஸ்க்ரீன் அப்படிங்கக்கூடிய பிளெண்டிங் மோடுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். அதோட கலர் மாற்றுறதுக்கு கலர் பேலன்ஸ் Ctrl B கொடுக்குறேன். இதுக்குள்ள ரெட்டு கொஞ்சம் அப்புறம் எல்லோ இந்த மாதிரி ஏற்றிக்கிறேன். ஏற்றிட்டு எவ்வளோ வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் லைட்டை. அதே போல் இந்த பக்கம் ஒரு லைட்டு கிட்டத்தட்ட 2 லைட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொறுமையாக பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 2 லைட்டு பக்கத்துலேயும் இந்த பறவைகள் பறந்து வர மாதிரிக்கு ஒரு சீன் நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். எல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ அந்த பறவைகள் பறந்து வர சீனை என்ன பண்ணுறேன் உள்ளே கொண்டு வந்துட்டு 2 பக்கம் இப்போது இந்த பக்கம் ஒரு பறவைகள் வைக்கிறேன், இந்த பக்கம் ஒன்று வைக்கிறேன். அதை அப்படியே Ctrl J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டு இந்த பக்கம் ஒன்று வைக்கிறேன். ஸோ இப்போ சீன் எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. பொறுமையாக பாருங்கள். சீன் எல்லாத்தையும் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் எனக்கு முடிஞ்சிச்சு. இப்போது நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பை கிளிக் பண்ணிவிட்டு கர்வ்ஸ் அப்ளை பண்ணி லைட்டாக அதோட அந்த பிரைட்னஸை கம்மி பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்கை செலக்ட் பண்ணுறேன். அதையும் கர்வ்ஸ் அப்ளை பண்ணி லைட்டாக இந்த மாதிரி நான் வந்து டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே. இப்போ வேறு ஏதாட்டும் நம்ம பண்ணணுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம ஒரு சீனாக க்ரியேட் பண்ணியாச்சு. ஓவரால் பிக்சரில் ஒரு சூப்பரான ஒரு கலர் கரெக்ஷன் நம்ம வச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது எப்படி வைக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம வந்து ஃபுல் லேயர் கிரியேட் பண்ணியாச்சா, Ctrl Shift Alt E அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுன்னா ஒரு லேயராக மேலே வந்துடும். பொறுமையாக பாருங்கண்ணே. Ctrl Shift Alt E அப்படிங்கிறத கொடுத்தா எல்லா லேயர் மெர்ஜ் ஆகி நம்மளுக்கு டாப்பில் ஒரு லேயர் வந்துடும். இப்போ இந்த லேயரை ஃபில்டரில் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு என்ன பண்ணுறேன் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். ஹைலைட் லைட்டாக டவுன் பண்ணுறேன். எக்ஸ்போஷர் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் கிளாரிட்டி ஒயிட்டு கொஞ்சம் ஏற்றினோம்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும் ஒயிட்டு. பிளாக் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். அவ்வளோதான். ப்ளூ வேணால் ப்ளூ வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா எல்லோ ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி. சரிங்களா? லைட்டாக எல்லோ ஏற்றிக்கிறேன். வைப்ரன்ஸை கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். இது போக இந்த எஃபெக்டில் வந்துட்டு விக்னட்டிங் அப்படின்றத லைட்டாக நான் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இப்போது இப்படி இருக்க இமேஜ் இப்படி மாறிடுச்சு. ஓகே. இதுக்கப்புறம் நம்ம பிக்சரை உள்ளே இம்போர்ட் பண்ணிடலாம். ஆனால் இதில் கொஞ்சம் நம்ம பிளர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாது. பிளர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபில்டர் போயிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணலாம் பிளர் கேலரி அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா டில்ட் ஷிஃப்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடு வரும். சரிங்களா? இந்த 3 கோடில் உங்களுக்கு இந்த 3 கோடு என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த கோடுக்கும் இந்த கோடுக்கும் சென்டராக இருக்கிறது வந்து பிளர் ஆகாது. இந்த கோடுக்கு அவுட்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா பிளர் ஆகும். நீங்கள் இந்த சென்ட்ரு பாயிண்ட் நல்லா பொறுமையாக பார்த்துக்குங்க. சரிங்களா? இந்த சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சிங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடம் ஃபோக்கஸாக இருக்கும். மற்ற இடம் பார்த்திங்கன்னா பிளர் ஆகும். சரிங்களா? இதுதான் இந்த டிஷ் பிளர். இதை நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். தரையில் நான் ஃபோக்கஸ் வச்சுருக்கேன். சரிங்களா? வச்சுட்டு என்ன பண்ணுறேன் ஓகே அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். எதுக்காக தரையில் ஃபோக்கஸ் வச்சேன் அப்படின்னா நம்ம ஒரு அவுட்டோரில் லென்ஸ் வச்சு போர்ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோக்கஸ் இருக்கும். அதே போல் நான் என்ன பண்ணிருக்கேன் இதில் அந்த ஃபோக்கஸ் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ஃபோக்கஸ் நம்மளுக்கு கரெக்டாக இந்த இடத்துல ஆகியிருக்கு அப்படிங்கிறத. ஓகே டன். இப்போ என்ன பண்ணலாம் நம்மளுக்கு தேவையான அந்த பிக்சர் இந்த பிக்சரை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை என்ன பண்ணுறேன் உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த பிக்சர் உள்ளே வந்துடுச்சு. பொறுமையாக பாருங்கள் பிக்சர் வந்துடுச்சு. சரிங்களா? ஆனால் பிக்சரில் கொஞ்சம் கீழே ஷேடோ இருந்தால் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் வந்து இந்த பிக்சரை மாஸ்கிங் தான் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரிஜினல் பிக்சர். சரிங்களா? இதில் ஷேடோ எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு இந்த பக்கமாக இருக்குது. இப்போ இந்த ஒரிஜினலில் இருக்கக்கூடிய ஷேடோவை நம்ம கொண்டு வந்தால் போதும். ஏன்னா பேக்கில் லைட் வச்சுருக்கோம். அதனால் ஷேடோ இந்த பக்கம் இருக்க மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன் ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் Ctrl J கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு Ctrl J கொடுக்குறேன். இப்போது எனக்கு கரெக்டாக இந்த பிக்சரோட காப்பி வந்துடுச்சா, அதை ஒரு ஸ்டெப் கீழே கொண்டாந்துக்கலாம். கொண்டாந்துட்டு ஃபஸ்ட்டு Ctrl Shift U கொடுத்தா இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக நம்மளுக்கு மாறும்.
மாறினதுக்கப்புறம் இதோட பிளெண்டிங் மோடை மட்டும் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிட்டேன். மல்டிபிளுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு கர்வ்ஸ் அப்ளை பண்ணி என்ன பண்ணுறேன், கடைசியாக இருக்கக்கூடிய பிக்கர் டூல். இது என்ன டெக்னிக் அப்படின்னா ஹேர் டீட்டெயில் இருக்கக்கூடிய டெக்னிக். அப்படியே வச்சுட்டு ஒரு கிளிக் அவுட்டரில் தேவையான அளவு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக ஒரு கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக அவுட்ரு மட்டும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ கரெக்டாக எனக்கு அந்த ஷேடோ வந்துடுச்சு. நல்லா பொறுமையாக பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஷேடோ இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஷேடோ இருக்கிறதுக்கும் பிக்சரில் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், சங்கிலி போட்டு வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ எனக்கு பிக்சர் ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம ரொம்பவே ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஒரு வேளை உங்களுக்கு ஸ்கை ரொம்ப பிரைட்டாக வேணும், இல்லை வேறு மாதிரி வேணும்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இது ஓகே. இப்போ இதை என்ன பண்ணுறேன், அவுட்டரில் ஒரு பார்டர் வைக்கிறதுக்கு Ctrl+A கொடுக்குறேன். டாப்பில் இருக்கக்கூடிய லேயரை கிளிக் பண்ணிவிட்டு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன். எடிட், அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோக் எவ்வளோ வைக்கிறேன்னா ஒரு 150 வச்சுட்டு இன்சைட் பொசிஷன், கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் வச்சுட்டு ஓகே அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு அவுட்டரில் ஒரு பார்டர் அப்ளை ஆயிரும். ஓகே. இப்போ எனக்கு தேவையான ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி. இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி தான் வச்சுருக்கோம். Ctrl+S அப்படிங்கிறத கொடுத்தாலே என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதிலே நம்மளுக்கு என்ன ஆகும், சேவ் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு சேவ் ஆகிடுச்சு. இவ்வளோ தான். ஃபோட்டோ ஃப்ரேம் டிசைன் ரொம்பவே ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். 4 இமேஜ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் கம்பேர் பண்ணி நம்ம ஒரு பேக்ரவுண்டை தயார் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு இன்னும் வேறு பெட்டரான ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பிக்சல்ஸ் வெப்சைட்டில் இருந்து உங்களுக்கு தேவையான இமேஜை டவுன்லோட் பண்ணி உங்கள் பிக்சருக்கு எவ்வளோ டெவலப் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெவலப்பை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த PHP டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.